இந்த நாட்டிய குரூப்பு அந்த நாட்டிய குரூப்புன்னு தினமும் கல்யாண வீடு மாதிரி பாத்திரங்க வந்து விழுது. இதுல கல்யாணம் வேற நடக்க போகுதாம். யாருக்கு? நம்ம ஐயாவுக்கு தான். கல்யாணம் முடிவாயிடுச்சான். உனக்கு தெரியாதா? ஏண்டி வண்டி அந்த பொண்ணு என்ன பாவம், இவ்வளவு பெரிய இடத்துல வாக்கப்படுறதுக்கு அந்த பொண்ணு கொடுத்து வச்சிருக்கணும். ஆமா, சொத்து இருந்தா போதுமா, சொகத்துக்கு எங்க போவா? கட்டிக்க போற ஆம்பளை சிங்கமா இருக்கணும். சிங்கமா இருந்தாலும் பரவாயில்ல, அதுதான் ஒரு பொண்ணுக்கு முக்கியம். வெளியே போடி, இனிமே உனக்கு வேலை கிடையாது, வெளியே போ. அதுக்காக நான் வாய முடிட்டா வேலை பார்க்க முடியும்? உள்ளத சொன்னா விளக்கண்ணிக்கு கேடா மாட்டா. அம்மா. என்னடா கண்ணா, சாப்பிட்டியா? இந்த வெத்தலை பாக்க போடு. அம்மா. என்னப்பா? எனக்கு கல்யாணமே வேணாம்மா. நீயே சொல்லுமா, என்ன எத்தனை பேர் பார்த்துட்டு போனாங்க, எல்லாரும் என்ன சொன்னாங்க? தோ போன ஒன்னு போன் பண்றேங்க, தரகர்கிட்ட சொல்லி அனுப்பட்டுமா, போயிட்டு லெட்டர் போடுறேங்க, அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்னாங்களே தவிர ஒருத்தராவது திரும்பி வந்தாங்களா? நீ ஏன்டா பழசெல்லாம் பேசிட்டு இருக்க? அவங்க எல்லாம் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். நீ யாரு? ராஜாடா. நீ விட்டு கொடுப்பியா? அம்மாவுக்கு புள்ள வசதிதாம்மா. இருந்தாலும் எனக்கு ஏதோ ஒரு குறை இருக்கிறது உண்மைதானம்மா? உனக்கு என்னடா குறை? சிங்கம் மாதிரி இருக்க. உனக்கு தாம்மா நான் சிங்கம். அப்படி பார்த்தா ஊர் உலகத்துல கண்ணு இல்லாதவங்களுக்கு, கை கால் இல்லாதவங்களுக்கு, குட்டையா பிறந்தவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகுறது இல்லையா? நீயே ஒத்துக்கிற பத்தியா எனக்கு ஏதோ குறை இருக்குதுன்னு? இதெல்லாம் ஒரு குறையே இல்லடா கண்ணா. நான் ஒரு டான்சர். நான் ஆசைப்பட்ட மாதிரியே சின்ன வயசுல இருந்து உனக்கு நாட்டியம் கத்து கொடுத்தேன். என் கூடவே இருந்ததுனாலயோ என்னவோ ஒவ்வொரு அசைவிலையும் அபிநயம் பிடிக்கிறேன். இது ஒரு குறையா? வேணாமா. நாளைக்கு கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் மற்றவங்க முன்னாடி என்னால அவமானப்பட முடியாது. ஒருவேளை கட்டிக்கிட்டவள என்ன வெறுத்துட்டா நான் என்னமா பண்ணுவேன்? கடைசி வரைக்கும் உன் கூடவே இருந்துறேன். நான் செத்துட்டா? விளையாட்டு கூட அப்படி சொல்லாதம்மா. நீ இல்லாம ஒரு நிமிஷம் கூட என்னால இருக்க முடியாது. எப்ப பார்த்தாலும் என் முன்னாடியே புடிச்சிட்டு தெரிவியா? சரி, நீ சொல்ற மாதிரி அந்த போட்டோல இருக்கிறவளை நான் கட்டிக்கிட்டா அவளை எத்தனை பேர் எவ்வளவு கிண்டல் பண்ணுவாங்க. ஊர்வாய மூட முடியுமா? ஊரை பத்தி ஏன் கவலைப்படுற? உன்னை பத்தி தான் நானும் உங்க அம்மாவும் கவலைப்படுறோம். வணக்கத்தை. சாப்பிட்டீங்களா? ஆச்சு. இத பாரு, உன்னை புருஷனை அடையிறதுக்கு என் பொண்ணு கொடுத்து வச்சிருக்கணும். அப்படி சொல்லு, கேட்டுக்கடா. உங்க ஃப்ரெண்டு தானே, அப்படிதான் சொல்லுவாங்க. கண்ணா, உங்க அம்மா மட்டும் எனக்கு ஃப்ரெண்ட் இல்ல. நீயும் இத்தனோண்டு இருக்கும்போதே எனக்கு தெரியும். நீயும் தான் எனக்கு ஃப்ரெண்டு. என் பொண்ணுகிட்ட உன்னை பத்தி முழுசா சொல்லியிருக்கேன். உன் போட்டோ, வீடியோ கேசட்டு எல்லாத்தையும் அனுப்பியிருக்கேன். எல்லாத்தையும் பார்த்துட்டு இன்னைக்கு காலையில தான் பாம்பேல இருந்து போன் வந்தது. என்ன சொன்னா? ஓகேன்னு சொல்லிட்டா. அட, அவன் கிடக்குறான். வேற என்ன சொன்னா? அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சுக்க சொல்லிட்டா. அது இல்ல அடச்சி, சும்மா அத்தை சொத்தங்கிட்டு. இத பாருடா, இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலன்னா என்ன நீ உயிரோடவே பார்க்க முடியாது. அப்படி வாய முடிக்கிட்டு நடக்க வேண்டிய வேலையை பாரு. நீ வாடி. அவ கிடக்குறா. இத பாரு, நீ ஒரு வேலையும் செய்ய வேண்டாம், எல்லாம் நாங்களே பாத்துக்கிறோம். இப்போதைக்கு வேணா இந்த பாரு, என் பொண்ணு போட்டோ இருக்கு, பாத்துக்கிட்டே இரு. கல்யாணத்தன்னைக்கு நேர்லயே பாத்துக்கலாம். மாப்பிள்ளைய அழைச்சிட்டு வாங்கோ. ஐயோ ஐயோ, என் கண்ணே பற்று போல இருக்கே. அம்மனியம்மா, எம்எல்ஏ மினிஸ்டர்ஸ் தான் வந்திருக்காங்க. வாங்க 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 வாங்க.
வாடி. ரொம்ப சந்தோஷம். நீங்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இவங்க தான் என்னோட சம்மந்தி. உட்காருங்க உட்காருங்க. போடி. என்னப்பா? என்னடி மாப்பிள்ளை இப்படி பிஹேவ் பண்றாரு? ஏன் நீ முன்னாடியே பார்க்கலையா? போட்டோல பார்த்தேன், வீடியோல ஒரு ப்ரோக்ராம் பார்த்தேன். எனக்கு அப்பவே டவுட், நீ கட்டிக்கிட்டா ஒரு மிஸ்டர் மெட்ராஸ் தான் கட்டிக்குவேன், இல்லைன்னா ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் மேன் தான் கட்டிக்குவேன்னு சொல்லிட்டு இருந்தியே, இவனை எப்படி கட்டிக்க சம்மதிச்சேன்னு. சாரிப்பா, இனிமே ஒன்றும் பண்ண முடியாது, அவன் அப்படிதான். என்னடி சொல்ற? நமஸ்காரம். ஏன் மாலை கட்டுற? என்னடி ஆச்சு உனக்கு? இத பாரு, ஏடி, முதல்ல நான் சொல்றதை கேளுங்க. அனாதை இல்ல, விடுன்னு சொன்னேன்ல. கேளுடி பசி. விடுடி. உட்காரு, வேலை போய் செய்யாத. தப்பு விடுடி. சொல்றதை எங்க போற? என்னது? சாரிம்மா, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். என்னடி படிச்ச திமிரா? மணவரையில இருந்து எழுந்துச்சு வர மரியாதை போய் உட்கார. எனக்கு பிடிக்கலன்னு சொல்றேன்ல, என்னை விட்டுரு ப்ளீஸ். சொல்றது கேளுடி. ஏய், இது எவ்வளவு பெரிய இடம் தெரியுமா? அனாவசியமா உன் வாழ்க்கைய நீயே அழிச்சுக்காத. நான் இல்ல, நீ தான் என் வாழ்க்கையை அழிக்க பாக்குற. எனக்கு வர ஆத்திரத்துக்கு அப்படியே போ, போய் உட்காரு. இத பாருமா, நான் ஒண்ணு சின்ன பொண்ணும் இல்ல, இதுவும் ஒண்ணு பொம்மை கல்யாணம் இல்ல. இது ஏன் லைஃப், இத நான் தான் முடிவு பண்ணுவேன். ஏய், சொல்றது கேளுடி. அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்காத. தயவு செய்து நான் சொல்றது கேளு. உன் காலை பிடிச்சு கேக்குறேன். அவன் நல்லவன்டி. நல்லவனா இருந்தா மட்டும் பிரயோஜனம் இல்லம்மா, ஒரு ஆம்பளையாவும் இருக்கணும். ஏய், நீ அவனை தப்பா நினைக்கிற. இல்லம்மா, நான் அவனை தப்பா நினைக்கல. ஏன் லைஃப் தப்பா போயிடக்கூடாதுன்னு பயப்படுறேன். ஏண்டி ஏண்டி, அவன் ஒரு டான்சர் டே, அதனால தான் அப்படி நடந்துக்கிறான். பார்த்தேனே அவன் நடைய. கரெக்ட், நீ தான் கேசட்ல பாத்திருக்கே. ஆனா நேரா பார்க்கல. ஒன்ன நம்பினேன். பெத்த பொண்ணுக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணுவேன் நான் நினைச்சு கூட பார்க்கல. சாரி. அம்மா 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 உன் நல்லது தான் சொல்றேன். போயா. ஏண்டி, சொல்றது கேளுடி. தயவு செய்து நான் சொல்றது கேளு. அம்மா, அழாதம்மா. நான் தான் சொன்னேனே, வேண்டாம் வேண்டான்னு. நீ தான் கேட்டுக்கல. சரி விடு, இனிமேலாவது என்ன கல்யாணம் பண்ணிக்கன்னு தொல்லை பண்ணாத. வா, வீட்டுக்கு போலாமா? ஐயோ அம்மா, 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 என்னமாச்சு? அம்மா, எந்திரிமா. அம்மா, 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 என்ன பயமுறுத்தாதம்மா. அம்மா, என்ன பயமுறுத்தாதம்மா, பயமா இருக்குமா? அம்மா, அம்மா, நீ சொல்றபடி கேட்கறமா? இந்த பாருமா, அம்மா, அம்மா, எந்த பொண்ணை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கிறமா? அம்மா, 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 எந்திரிமா. உன் உயிர் இங்க இருக்குமா? உயிர் இங்க இருக்குமா? அம்மா, இந்த உயிரை விட்டுட்டு போயிடாதம்மா. இந்த உயிரை விட்டுட்டு போயிடாதம்மா. அம்மா, 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 பயமா இருக்குமா? அம்மா, கண்ணை தரமா. ஐயோ ஐயோ ஐயா. அம்மா, என்னமா சொன்ன? இந்த கல்யாணம் நடக்கலன்னா செத்து போயிடும் சொன்னல, அதனாலதான் ஐயோ சொன்ன மாதிரியே செஞ்சுட்டாங்களா? அம்மா, அம்மா, எந்திரிமா. கண்ணை தரமா, இத பாருமா. அம்மா, அம்மா, என் தனியா விட்டுட்டு போயிடாதம்மா. அம்மா, 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 நீ இல்லாம நான் என்னமா பண்ணுவேன்? ஐயோ ஐயோ அம்மா, என்ன தனியா விட்டுட்டு போயிடாதம்மா. ஐயோ
போட்டு உடைச்சிங்க. நீங்களா தம்பி வாங்க. வீட்டுல யாரும் இல்லைங்களே. அம்மா பொண்ணு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு ஜோசிட்டு போயிருக்காங்க. எங்க போறீங்க? அம்மா வெளியே போயிருக்காங்க. பொண்ணுங்க பொண்ணு மேலதான் இருக்கு. ஏய் எங்கப்பா போற? அம்மா வெளியே போயிருக்காங்க சொல்றல. டேய் அவனை பிடிங்கடா. அவதான் 1000 பேருக்கு முன்னால அசிவா பேசி காரி துப்பிட்டால. இன்னும் அவளை தேடி போற பேடிப்பல. என்னடா மறைக்கிற? பட்டம் ஆமான்னு பார்த்தல. இது பாரு, நான் எந்த தப்பு பண்ணல. அம்மா தான் என்கிட்ட உன்னை பத்தி முன்னாடியே சொல்லல. அதான் கல்யாணம் வரைக்கும் போயிடுச்சு. அப்படி பார்க்காத, எனக்கு உன்னை பிடிக்கல. ஐயோ அம்மா அம்மா அந்த சிவசங்கர் தம்பி தம்பி கதவு தரங்க. டேய் டேய் கதவு உடைங்க. வரட்டா? தம்பி என்னப்பா இதெல்லாம்? ஒருத்தனுக்கு ஆட தெரிலனா ஆடி காமிச்சிடலாம், பாட தெரிலனா பாடி காமிச்சிடலாம், ஒரு வேலையை செய்ய தெரிலனா செஞ்சு காமிச்சிடலாம். ஆனா ஆம்பளை இல்லைன்னு சொன்னா
பைத்தியம் முடிச்ச மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. நிறுத்துங்க, நிறுத்துங்க. என்ன தம்பி, அழகான கண்ணாடி எப்படி தூள் தூளாக்கிட்டீங்க? ஒரு பொண்ணோட வாழ்க்கையே தூள் தூளாக்கிட்டேனடா. அதுக்காக இப்படியா வெறித்தனமா நடந்துக்கிறது? என் மேல எனக்கே வெறுப்பா இருக்குடா. என்னதான் இருந்தாலும் நான் செஞ்சது தப்பு தானே. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க செஞ்சது தப்பே இல்லை. அப்படியே நீங்க செஞ்சது தப்புன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த பொண்ணை நம்ம வீட்டு கூட்டு வந்துருங்க, தப்புலாம் ரைட் ஆயிரும். அம்மா என்னம்மா பாப்பா இப்படி கத்திட்டு இருக்காங்க? ஒரு வாரமா பார்த்துட்டு இருக்க பைத்திய மாதிரி கத்திட்டே இருக்காங்களே. ஒரு நல்ல பைத்தியக்கார டாக்டரை பார்த்து. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க ஊருக்கு கிளம்புங்க. ரொம்ப சந்தோஷம்மா. டாக்டர், இந்த கரு கலைக்கிற விஷயத்த தயவு செஞ்சு யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ். அதனால தான் ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்காம என்கிட்ட இருக்கிற மருந்துகளே கொடுக்குறேன். இந்தாங்க, இது சாப்பிடுங்க. இந்த மருந்தெல்லாம் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கரு தானா கழிஞ்சிரும். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். ப்ளீஸ் டோன்ட் மென்ஷன் இட், தென் வி ஹேவ் டு ஃபீல் ஃபார் இட். நெக்ஸ்ட். ஓ, மூஞ்சிக்கு ஒரு மீச, ஒரு கண்ணாடி. நீ எல்லாம் ஒரு டாக்டர், உனக்கெல்லாம் ஒரு ஹாஸ்பிடல். உனக்கெல்லாம் எதுக்குயா கோட்? ஐயோ, கோட் எங்க? ஐ பின்னாடி இருக்குது. கிண்டல். இது பாரு சொல்றது. கிண்டலா பண்ற? இது பாரு சின்ன பாப்பாமா, நீ உனக்கு தெரியாது. யோ, இங்க பாருயா. ஏவா எனக்கு கரு கலையவே இல்லன்னு. என் கண்ணு கரு கலையிலன்னு தெரியறதுக்கு உனக்கு 5 மாசம் ஆச்சா? ஐயோ, 500 ரூபாய் வேணா போட்டு வச்சியா? ஏமா, அது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் சாப்பிடுற மருந்துமா? ஐயோ போலீஸ், போன வச்சிட்டாளா? போச்சு. எல்லாம் என் தலை எழுத்து. பாத்தீங்களா, உங்க பொண்ணால எனக்கு ஹார்ட் பீட் ஜாஸ்தி ஆயிடுச்சு. காதுல வைக்காமையே கேக்குது. சரி, அழாத, என்ன பண்றது? 1000 தான் டாக்டர்ஸ் நாங்க நினைச்சாலும் எல்லாத்துக்கும் மேல சீஃப் டாக்டர் ஒருத்தர் இருக்கான், அவன் நினைக்கணும். நான் கொஞ்சம் ஸ்ட்ராங் டோஸ் கொடுத்துருக்கலாம். அப்படி ஏதாவது நான் கொடுத்து உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? ஐயோ, அதுக்கு நான் செத்து போயினா கூட பரவாயில்லை டாக்டர். நீ நான் ஜாலியா போய் சேர்ந்துருவேன். அப்புறம் ஏன் ஜெயிலுக்கு போறது? ஹாஸ்பிட்டல், யூ நோ how many crores I have invested in this hospital? இன்னும் பாதி கூட ரெக்கவர் ஆகல. பட் ஒன் திங், இனிமே நான் மட்டும் இல்லை, எந்த டாக்டர் நினைச்சாலும் உன் வயிற்றுல வளர குழந்தைய அசைச்சிக்க கூட முடியாது. ஆல் தி பெஸ்ட். I don't need your wishes. ஆஸ் ஏ ஃபேமிலி டாக்டர் நான் என் டியூட்டிலேருந்து மிஸ் ஆகிருக்கலாம். பட் ஆஸ் யுவர் ஃபேமிலி ஃப்ரெண்ட் நான் என் டியூட்டியை தான் பார்த்தேன். பார்ப்போம், பிறக்க போகிற குழந்தையாவது அவளை புருஷனோட சேர்த்து வைக்கதான்னு பார்ப்போம். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். Don't mention it, then I have to feel for it. All the best. Next. எனக்கு கொடுத்துருங்கத்த. அது ஏன் ரத்தம். இனிமே என் வாழ்க்கையில் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு சொந்தம். கொடுத்துருங்கத்த. உங்க பொண்ணோட வாழ்க்கையில இனிமேல் எனக்கு இடமில்லை. என்னோட வாழ்க்கையில இனிமேல் எந்த பொண்ணுக்கும் இடமில்லை. குழந்தைய நானே நல்லா பார்த்து பார்த்தேன். எங்க அம்மா கேட்டிருந்தா கொடுத்துருப்பீங்கல்ல. எனக்கு வேற யாருமே இல்லத்த. ப்ளீஸ் குடிப்பா. நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஞாபகார்த்தமா எனக்கு கிடைச்சது அந்த குழந்தை மட்டும்தான். அதையும் இழந்துடக்கூடாதுன்னு தான் நானும் கோதண்டமும் நீ குழந்தையா இருக்கும்போதே உன்னை தூக்கிக்கிட்டு அந்த ஊரை விட்டே வந்துட்டோம். அதுக்கப்புறம் இன்னி வரைக்கும் உங்க அம்மாவை நான் பார்க்கலப்பா. என் அம்மால இருந்து உன் அம்மா வரைக்கும் எனக்கு பிடிச்சவங்க எல்லாரையும் நான் இழந்துட்டேன். அதுக்கப்புறமும் நான் உயிரோட இருக்கேன்னா அதுக்கு காரணம் உன்னை உயிரா நினைக்கிறதுனால தான்.
எனக்கு நடந்த சம்பவங்களும் நான் பட்ட அவமானமும் நான் அடைஞ்ச வேதனையும் என் மகன் உனக்கு நடக்கக்கூடாதுன்னு தான் என்னை நானே கட்டுப்படுத்திக்கிட்டேன். எங்க அம்மாவை பார்த்து நான் வளர்ந்த மாதிரி என்னை பார்த்து நீ வளரக்கூடாதுன்னு தான் ஆடி ஓடி நடந்து பழகின அந்த காலங்களை நான் கட்டுப்படுத்திக்கிட்டேன். என் கண்ணசைவுக்கு கூட கண்ணாடி மாட்டிக்கிட்டு இருட்டில் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கேன். எல்லாம் உனக்காக தான்டா. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணுங்கிறதுக்காக தான். ஆனா உனக்கு இவ்வளவு சோதனை கொடுக்க ஒருத்தன் வந்திருக்கானே, அவன் யாரு? அவன் எப்படி உன்ன மாதிரி இருக்கான்? எதுவுமே எனக்கு தெரியாதுப்பா. என்னை எதுக்கு கொல்ல வந்தானோ எனக்கு தெரியாது. நான் உங்களை தப்பா பேசிட்டேன்ப்பா. என்ன மன்னிச்சுனுங்கப்பா. வந்தவன் வந்தான். குணசேகரன் சார். பேரு ஜீவா. எஸ் சார். ஈபியில் ஒர்க் பண்ணுறான். அவனை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இன்னும் 2 ஹவர்ஸில் எனக்கு வேணும். உங்கள் வீட்டு வேலைக்காரன் கோதண்டம் இப்போ எப்படி இருக்காரு? பரவாயில்ல, உழைச்சிக்கிட்டான். எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட். நான் வரேன் சார். பா சொல்லுப்பா. அம்மாவை பார்க்கணும் போல இருக்குப்பா.